வணக்கம் உறவுகளை. இன்றைக்கு நமக்கு கிடைத்த மீன்களும் நண்டுகளும் பாருங்கள். என்ன மீன்களும் நண்டுகள்னு பார்த்துடலாம். நமக்கு ஆண் நண்டுகள் தான் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 நண்டுகள் கிடச்சிருக்கு. அப்புறமா 2 கட்டா மீனும் கிடச்சிருக்கு. பாருங்கள் உறவுகளை, நாம் அதை கீழே கொட்டி பதிவை இன்னும் தெளிவாக பதிவு பண்ணிடலாம். உறவுகளை பாருங்கள், எல்லாமே நண்டுகள் எல்லாமே உயிரோடு தான் இருக்குது. அப்புறம் 2 கட்டா மீன்கள் வந்து செத்துருச்சு. பாருங்கள் உறவுகளை, அருமையான ஆண் நண்டுகள், நீல நிற நண்டுகள் தான் எல்லாமே உயிரோடு தான் ஓடிட்டுருக்கு. பாருங்கள் உறவுகளை, அருமையாக ஓடிட்டுருக்கு. அங்கே இங்கேயுமா ஓடுது. எல்லாத்தையுமே பிடிச்சி ஒன்றா போட்டுடலாம். ரொம்ப ஆக்டிவாக ஓடிட்டுருக்கு உறவுகளை பாருங்கள். ரொம்ப அருமையான சுவையான நண்டுகள் இந்த நண்டுகள், நீல நிற நண்டுகள் எல்லாமே பாருங்கள் உறவுகளை, எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இப்போ பிடிச்ச நண்டானனால நமக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக ஓடிட்டுருக்கு. கடிக்க வருது கையை. பாருங்கள் உறவுகளை, அருமையான நண்டுகள் தான் நமக்கு கிட்டத்தட்ட கிடச்சிருக்கு. 6 நண்டுகளுமே ஆண் நண்டுகள் தான். பெண் நண்டுகள் எதுவும் கிடைக்கல. பாருங்கள் உறவுகளை, ஆண் நண்டுகளுக்கு இந்த இதழ்கள் எப்போவுமே சின்னதாக இருக்கும். வயிற்று பகுதியில் இருக்க இதழ்கள். பெண் நண்டுகள் தான் இந்த இதழ்கள் பெருசாக இருக்கும். நமக்கு பெண் நண்டுகள் ஒன்று இன்னைக்கு கிடைக்கல. எல்லாமே ஆண் நண்டுகள் தான். பாருங்கள் உறவுகளை, எல்லாமே ஆண் நண்டுகள் தான் நமக்கு கிடைச்ச எல்லா நண்டுகளுமே. பாருங்கள், எல்லாமே ஆண் நண்டுகள், எல்லாமே ரொம்ப சுவையான அருமையான நண்டுகள். பாருங்கள் உறவுகளை, நமக்கு கிடைச்ச நண்டுகளை 2 சின்ன கட்டா மீன்களும் கிடச்சிருக்கு. அப்புறமா கிடச்சிருக்குது வித்தியாசமாக கிடச்சிருக்கு. என்னதுன்னா 2 சங்குகளும் கிடச்சிருக்கு நமக்கு. இது 2 சங்குகளுமே சதை உள்ள சங்குகள் தான். இந்த சங்குகளோட சதை இல்லாத சங்குகளை கடல் வாழ் நண்டுகள் இதுக்கு உள்ளாடி போயிருந்து அது வாழ தொடங்கிடும். இதில் சதை இருக்கிறதுனால இந்த சங்குகள் இதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருசாகும். பாருங்கள் உறவுகளை, அருமையான நமக்கு இன்னைக்கு கிடச்ச மீன்களும் சங்குகளும் நண்டுகளும் தான். பாருங்கள் உறவுகளை. ஓகே உறவுகளை, பாய்.